என் பேர் நந்தினி. ஊட்டியில் வண்டி சோலையில் வீடு இருக்குது. டெய்லி ஒரு 40 to 50 டாக்ஸுக்கு ஃபுட் வைக்கிறேன். கார்டன் கிட்ட மூகாம்பிகையிலேருந்து ஆரம்பித்தேன். அந்த வர வழியில் ஒரு 5 to 6 டாக்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குன்னூர் பஸ் ஸ்டாண்டு, இங்கே வந்து ஒரு 10 டாக்ஸ் இருக்காங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 5 to 6. அதுக்கு பிறகு கணேஷ் தேட்டர், அங்கே கொஞ்சம் பேர். அப்புறம் அலங்கார் தேட்டர், அங்கெல்லாம் நைட் டைமில் வந்து நிறைய டாக்ஸ் இருப்பாங்க. அங்கே ஆக்சுவலாக இருக்கிறது வந்து ஒரு 70 டாக்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோக்கு கொடுக்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகிறதுல கொடுத்துட்டு வருவேன். எப்படியும் ஒரு 50 டாக்ஸ்க்கு டெய்லி கொடுப்பேன். நான் 9 o'clock கிளம்பி வருவேன். எப்படியும் ஒரு 1:30 2 o'clock ஆகும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. ரைஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு கொடுப்பாங்க. மந்த்லி ஆனால் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து 500 rupees விபின்றவர் வந்து கொடுப்பாரு. அவர் வந்து ஜெரு ஹோம்ஸ் சேரிங் கிராஸில் தான் இருக்கார். அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தர் போகிறவங்க பார்த்துட்டு மணி ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. திடீர்னு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் சிக்கன்லாம் கொடுக்குறாங்க எனக்கு. சிக்கன் சேரிங் கிராஸில் ராபியா சிக்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் எல்லா கடையிலேருந்துமே அவங்கவுங்களால முடிஞ்ச அளவு கொடுப்பாங்க. ரெகுலராக கொடுக்குறவங்க மார்க்கெட்லன்னா ஆர்ஆர்ஜி, அப்புறம் அந்த சிக்கன் கடை பேர் வந்துல, ரெகுலராக கொடுக்குறவங்க மார்க்கெட்லலாம் இருக்காங்க. அப்புறம் எல்லா டாக்ஸ்க்கும் நேம்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து அங்கேருந்து ஆரம்பித்தா குண்டூஸு, கருப்பா, ப்ரௌனு, அப்புறம் வர வழியில் ஒருத்தர் ஒயிட்டு, அங்கே ஒரு ப்ரௌனு, அப்புறம் ஸ்வப்னான்னு ஒருத்தன், அப்புறம் இவங்க மாடர்ன் ஸ்டோர்ட்ட வந்துட்டு ஒயிட்டி, ஜாக்லின், பிளாக்கி, லக்கி கஃபே கிட்ட வந்து கும்கி, இந்த குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பிளாக்கி, ஒயிட்டு, ஃப்ரில்லு, அழகி, இங்கே ஒரு ப்ரௌன் இருக்கான். சூப்பர் மார்க்கெட் கிட்ட ரவுடி, பிஸ்கெட்டு, குல்லு, பைல்வான், இன்னொருத்த வந்து தீரஜ். அவனுக்கு பேர் தீரஜ் ஏன் வந்துச்சுன்னு சொன்னால், ரொம்ப பயந்த பிள்ளை. சரி பேர்லனாச்சும் தைரியம் இருக்கட்டும்னு தீரஜின்னு வச்சேன். அது எப்படி தீரஜ் வந்து ஹிந்தி நேமு. நான் வந்து டபுள் டிகிரி ஹோல்டர் ஹிந்தியில். அதனால் ஓரளவுக்கு ஹிந்தி மறந்து போச்சு. ஏன்னா ஹிந்தியில் டச்சே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போனால் கணேஷ் தேட்டருக்கு போகிற வழியில் அங்கே ஒரு 2-3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் நேம்ஸ் வைக்கலை. பாப்பா வான்னு சொன்னால் வரும், சாப்பிட்டு போய்க்குவாங்க. அங்கே நிறைய டாக்ஸ், யாருக்குமே அங்கே பேரெல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் பப்பீஸ் வருவாங்க, பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அங்கேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த டாக் ஒருத்தன் இருப்பான், குயின்னு பேர் அவனுக்கு. இப்போ கொஞ்ச நாளாக அவனுக்கு நான் கொடுக்கறது இல்லை, பார்க்குறதும் இல்லை. இந்த நாய்ங்க கடிக்கிறது யாரு? இவங்க வந்து யாரையுமே கடிக்க மாட்டாங்க. யாரையுமே கடிக்க மாட்டாங்க. சும்மா சத்தம் போடுமே தவிர யாருமே கடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மற்றவங்க தான் இவங்க இந்த பிள்ளைங்கள சீண்டி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க யாருமே கடிக்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அலங்கார் தேட்டர்கிட்ட நிறைய பிள்ளைங்க இருக்கு. இவங்க வந்து நைட் போலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களா? நைட்டு போலீஸ்ல இருக்கவங்க கூட வந்து இங்க பிஸ்கெட் கொடுத்துட்டு போவாங்க இந்த குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல. ஒருத்தர் வந்து ஷிஃப்ட் மாத்தி போட்டா கூட, அந்த சார் பேர் எனக்கு சொன்னார், வாசு சார். அவர் வந்து இல்லைன்னா வேற மற்றவங்க கிட்ட சொல்லி பிஸ்கெட் வாங்கி இங்க கொடுத்துட்டு சொல்லிட்டு போவார். இதனால உங்களுக்கு எனக்கு இதுங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். உண்மையாலுமே சொன்ன போனா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீ என்ன எதிர்பார்த்து இதை செய்யறேன்னு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, இந்த நன்றி இல்ல பிராணிங்களுக்கு, வாயில்லாத ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பூனைக்குட்டி தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ரோட்டில் நிறைய பேர் பூனைக்குட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதில் சிக்கானதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. நல்லா இருக்கிறத கொஞ்சம் வளர்த்து மற்றவங்ககிட்ட கொடுத்துருவேன். சிக்கா இருக்கிறது நானே வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கிறேன். பூனைக்குட்டி 12 பூனைக்குட்டி இருக்குது வீட்டில். கை கால் வராத பிள்ளை இருக்குது. அப்புறம் ஹெர்னியா பேஷண்ட் இருக்குது. குன்னூர்லேருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்தெல்லாம் வளர்க்குறேன். ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்லேருந்து வந்திருக்கு.
வேறு என்ன சொல்லணும்? தேங்க்யூ. தேங்க்யூ.